ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி நம்ம கேக் கட் பண்ணோம். ஸோ நம்ம நியூ காரில் கேக் கட் பண்ணோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் எங்கெங்கே போகணுங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு பிளான்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா நாங்கள் எப்போதுமே வந்து ஒன்று அண்ணா நகர் போயிடுவோம், இல்லைன்னா வந்து மெரினா பீச் போயிடுவோம். இந்த டைம் போக முடியல, ஏன்னா வந்து நான் கன்சீவாக இருக்கிறதுனால எதுக்குமே போக முடியல, கூட்டத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறனால. ஸோ அதனால் வந்து நம்ம கார்லேயே கட் பண்ணிக்கலாம், அதுவும் இந்த பாலம் ஹைவேயில் அந்த லைனில் கட் பண்ணிக்கலாம், காருக்கு வெளில வச்சுட்டு அப்படின்லாம் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நியூ காரில் வச்சு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் எதுவுமே நடக்கலை சொல்லப்போனால். ஏன்னா மழை விடாமல் மழை பெஞ்சுது. ஸோ அதனாலே வந்து கரெக்டாக ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கும் போதே மழை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 இடம்லாம் வேறு க்ளோஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து சரவணா ஸ்டோர் கிட்ட பாலம் ஏறுதுலையே அங்கே தான் வச்சு கேக் கட் பண்ணோம். காருக்குள்ளே வச்சு கேக் கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கெலாம் போயிட்டு, ஸோ முருகன் கோயிலுக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் செக் பண்ணி பார்க்கும்போது முருகன் கோயில் ஹெவி கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேயே கூட்டமாக இருக்கும், அங்கேயே சரி வராது கூட்டத்தில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலை. இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே உள்ள கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே முருகனையும் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் ட்ரெஸ் எப்போதுமே ரெகுலராக எடுத்துருவோம். ஏன்னா நியூ இயர் அன்றைக்கி எடுத்தால் எங்களோட மைண்ட் செட் என்னென்னா, நியூ இயர் அன்றைக்கி பாப்பாவுக்குன்னு ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம பாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டும் கரெக்டாக செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எங்களுக்கு. ஸோ அதனால் நியூ இயர் அன்றைக்கி போய்ட்டு ட்ரெஸ் எடுப்போம். ஸோ அதுதான் போத்தீஸ் போனோம். ஏன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது ப்ரைஸு அப்படிலாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனோம். ஸோ போத்தீஸில் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. குழந்தைங்க நல்லாவே ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ எடுக்கலாம் குழந்தைங்களுக்கு போனால். ஆனால் அடல்ட்ஸ்க்குன்னு பார்க்கும்போது ஜென்ஸுக்கெல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரைஸ் எல்லாமே. ஸோ அது ஆஃபர்லேயுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ போத்தீஸ் போய்ட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலும் போயிட்டு நாங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நாள் நடந்தது. நியூ இயர் அன்றைக்கி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லவே மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.